ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 37 முதல் 40 வரை. துர்பியர்மத்விசிகிஸ்யாயாம் ஆத்மா மே தர்ஷிதோ பஹி नारेण सलिले मूलम पुष्करस्य विचिन्वदः। நீங்கள் பிறந்த தாமரை மலரின் தண்டிற்கு ஆதாரமான இடம் கொண்டு இருக்கிறதா என்று அறிய அந்த தண்டின் நாளத்தின் வழியே உள்புகுந்து சென்று உம்மால் எதையும் காண முடியவில்லை. அதே சமயம் நான் எனது வடிவத்தினை உங்களுக்கு உள்ளிருந்தே வெளிப்படுத்தினேன். ரொம்ப அழகான விஷயங்கள். இதுதான் தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே வரோம். பிரம்மாவுடைய பிரார்த்தனையோட ரியலைசேஷன். பிரம்மாவுடைய பிரார்த்தனையோட அனுபவம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே நேரத்தையே பேசிட்டு இருந்த மாதிரி கடவுள் இருக்காரா, கடவுளை காட்ட முடியுமா, கடவுள் எங்க இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, 1008 கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பொதுவா கலியுகத்துல மக்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த இறை வழிபாட்டுனால நம்பிக்கை குறைச்சிக்கிட்டே வருது. ஏன் நம்பிக்கை குறையுதுன்னா அவங்க சாஸ்திரங்களை பின்பற்றுறது இல்லை, சாஸ்திர அறிவு இல்லை. சாதுக்களுடைய சங்கம் அதிகமா இல்லை. சாதுக்களுடைய சங்கம், சாஸ்திர அறிவு, இன்னைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டம், இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எங்கேயுமே இந்த கல்வி இல்லை. பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள் எங்கேயும் கற்பிக்கப்படுறது. அதனால இன்னைக்கு வளரக்கூடிய குழந்தைகள், குறிப்பா அடுத்த தலைமுறையினர், இந்த சந்ததியே போயிடுச்சு. அடுத்த தலைமுறை பற்றி சொல்லுங்க. இதுக்கு முந்தைய சந்ததி, இந்த சந்ததி, இதுக்கு முந்தைய சந்ததியில இந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த சந்ததியில பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது. 70களில் 60, 70ல பிறந்த குழந்தைகளுக்கும் இப்ப 2Kல பிறகுற குழந்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம். 60, 70ல பிறந்த குழந்தைங்க கோயிலுக்கு போனாங்க, நெற்றியில அடையாளம் இருக்கும், அவங்களுக்கு விபூதி பேச்சு வச்சிருப்பாங்க, குங்குமம் வச்சிருப்பாங்க, அட்லீஸ்ட் சந்தனம் எல்லாம் வச்சிருப்பாங்க. நல்லா ஸ்கூலுக்கு போக நல்லா பட்டை போட்டுட்டு போவாங்க, பெருசா பட்டை போட்டு கூட போட்டுலாம் வச்சிருப்பாங்க. நான் 80 கிட்டு 80ல பிறந்த குழந்தை. அப்ப 80ல பிறந்தவனுக்கு எப்படி இருந்துன்னா, அவங்க கடவுள் இருக்காரா என்ற சந்தேகமே கிடையாது. கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளை காட்ட முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்பிக்கை இருந்தது. கோயிலுக்கு போவோம், வழிபாடு செய்வோம். அது புரிதலான நம்பிக்கையான கிடையாது. நம்பிக்கை இருந்தது, ஆனா வலுவான நம்பிக்கைன்னா இல்லை. வலுவான நம்பிக்கையா இருந்தா இல்லை. காரணம் என்னன்னா, அப்போ இந்த மாதிரி சாஸ்திரம் எதுவும் கிடையாது. அப்போ பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல இந்த பாடம் கிடையாது. இருந்தது, ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதுலயே அப்பயே நான் 80ஸ்ல படிக்கும் போது தமிழ்ல ராவண காவியம் ஒரு பாடமே வந்துச்சு. ராவணன் ஒரு யோகின்னு சொல்லி ஒரு பாடம். அந்த ஸ்கூல் பாட புத்தகத்துல சிலபஸ்ல, தமிழ்நாடு சிலபஸ்ல, தமிழ் புக்ல இருக்கு. இப்ப இருக்கான்னு தெரியும். நீங்க படிச்சிருக்கீங்களா? ராவணன் ரொம்ப நல்லவரு அப்படின்னு அவரை பத்தி ஒரு பாட்டெல்லாம் இருக்கு, செய்யுள்.
இப்போ இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ராவணன் தலைமையில தான் ஆட்சி நடக்குது. அதனால அப்படிதான் இருக்கு. மிளேச்சா ராஜேந்திர ரூபினா கலியுகத்துல ரொம்ப ரொம்ப கடைநிலையானவங்க கீழ்நிலையானவங்க தான் தலைவர்களா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சிலபஸ் தான் அவங்க வடிவமைப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் வந்து தவறான பாடம் படிக்கிறாங்க. தவறான பாடம். இதுதான் எனக்கு துரதிருஷ்டம். அப்போ ஆஹ், 70 80களில் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை சாஸ்திர பிரமாணத்தினால இல்ல. ஏதோ வீட்டுல சொல்றாங்க. வீட்டுல கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அம்மா வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பா வந்து பிரேயர் பண்ண சொன்னாரு. குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. மலை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏதோ அப்படி போயிட்டு வரோம். பட் அந்த இடத்தை பத்தியோ உள்ள விக்கிரகத்தை பத்தியோ அந்த வழிபாடை பத்தியோ முழுமையா தெரியுமா தெரியாது. அப்படியே ஏதாவது கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? இப்ப அப்பா அம்மாவோ ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் வந்து கணபதி இப்படி இருக்காரு? ஏன் முருகர் வந்து மலை மேல ஆண்டி அடிக்கிறாரு? கேட்ட என்ன சொல்லுவாங்க? அதிகபட்சமா கேட்காது. வந்தியா சாமி கூட பேசாம வந்துடும். கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப அதுக்கான விளக்கம் இல்லை. இல்லையா? ரொம்ப குறைவான முறை விளக்கம் சொல்லி தருவாங்க. இதுதான் புராணம் சொல்லுது. இதுதான் கணபதிக்கு ஆனமுகம் வந்தது. இதனாலதான் முருகர் போய் அங்க அறுபடை வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. இப்படிதான் பகவான் இந்த பூமியில அவதாரம் பண்றாரு. இந்த மாதிரி பல்வேறு லீலைகள் பண்றாரு. பகவான் வந்து ஒரு யுகந்தோறும் வர்றாரு. அவர் கிருஷ்ண அவதாரம் பண்றாரு, ராம அவதாரம் பண்றாரு. இந்த தேவர்கள்லாம் முருகர் கணபதி எல்லாம் பகவானுக்கு சேவை பண்றவங்க, பகவானுடைய அன்புகள். இந்த மாதிரி சொல்லி தரவும் ரொம்ப குறைவு. அது காலப்போக்கில் வீடுகள்லயும் குறைஞ்சிச்சு. முதல்ல வீடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க? தாத்தா பாட்டி சொல்லி தருவாங்க. நீங்க தாத்தா பாட்டி டிவி சீரியலும் உலக செய்தி பார்த்துட்டு இருக்கு. பாட்டி கண் பார்வையிலும் போயிடுச்சு. கண் பார்வை போயாச்சு, காது கேட்காது. ஆனா எப்படி பார்த்து நீங்க என்ன சீரியல் போட்டிருக்காங்க? கதையே தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் காலம் ஆயிடுச்சு. சோ இப்ப என்ன ஒரு ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பாட்டி கதை சொல்லுவாங்க. கதை சொல்றது இதுக்கு தூங்க வைக்கிறதுக்காக. தூங்க வைக்கிறதுக்காக புராண கதைகளை தூங்க வைக்கிறதுக்காக சொல்லக்கூடாது. தூங்கிட்டு இருக்கிற எழுப்புறதுக்காக சொல்லணும். இல்லையா? கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கறதுனால என்ன ஆகணும்? நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சப்தகோ போய் ஸ்ரவணாதி சுத்த சித்திக்கார உதவும். கிருஷ்ண உணர்வு வெளிப்படையும். பாட்டி ஒரு கதை சொல்ற என்ன அப்படின்னு சொல்லி கதை சொல்லி தூங்க வச்சுக்கணும். தூங்க வைக்கிறதுல அட்லீஸ்ட் அதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல அதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் கிடையாது. என்னைக்கு வந்து இந்த டிவி சினிமா அந்த ஸ்மார்ட் போன்லாம் வந்துச்சோ அன்னைக்கு சமுதாயம் வச்சு வீணாச்சு. அப்போ இன்னைக்கு உள்ள தலைமுறைகள், இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து இது மேல நம்பிக்கை கிடையாது. பெரும்பாலான இளைஞர்கள் விஞ்ஞானத்தை தான் நம்புறாங்க. விஞ்ஞானம் என்ன சொல்றதோ அதான் சரியானது. இல்ல அவங்களுக்கு இஷ்ட நடிகர், அவருடைய ஹீரோ என்ன சொல்றாரு அதான் அவங்க வேத வாக்கு. அவர்தான் கடவுள் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு முட்டாள் சமுதாயம் இன்னைக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு பல்வேறு சந்தேகங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் பகவான உணர்றதுக்கு செயற்கையான முறையில் ட்ரை பண்ற சிலர் வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம். கடவுள் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா, மனக்கற்பனை. சிலர் மனக்கற்பனையால அவருடைய உணர முயற்சி பண்றாங்க. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சப்ரகம்யோ வாயோரதாமி மனசோர் புலி பூங்கவான். காற்றை விட வேகமா பிரயாணம் பண்ணக்கூடிய புலி கூட பகவானுடைய அச்சித்திய சக்தியை உணர முடியாது. கற்பனை பண்ணிக்கிட்டே போலாம். கற்பனை குதிரை அவுத்து விடலாம். ஆனா கிருஷ்ணர் உணர முடியாது. இது பிரம்மாவுடைய ஒரு வார்த்தை இல்ல, ஒரு ரியலைசேஷன். அதான் நான் திரும்ப திரும்ப இதுல என்ன கவனிக்கணும், இங்க பாகவதம் வந்து ஏதோ சாதாரண ஸ்லோகமோ சாதாரண வார்த்தையோ இல்ல சாதாரண ஒரு செய்தியோ கிடையாது. பாகவதத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகமும் ஒரு பக்தருடைய ரியலைசேஷன், அந்த அனுபவம். இங்க பிரம்மா வந்து தன் அனுபவத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப பிரம்மா கிட்ட இப்ப பகவான் பேசுறாரு. அப்ப பகவான் என்ன சொல்றாரு? பிரம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்ற. பிரம்மா முதல்ல என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் எப்படி அவர் பகவானை பார்க்கறதுக்கு பிரம்மா எப்படி முயற்சி பண்ணாரு, அப்புறம் அது எப்படி சாத்தியமாச்சு. சோ ஃபர்ஸ்ட் பிரம்மா எப்படி முயற்சி பண்ணாரு?
சொந்த முயற்சினால உணர முடியுமான்னு பார்த்தேன். நான் வந்து எங்க உட்கார்ந்துருக்கேன், நான் யாரு, பிரம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. பகவான் இருந்து வந்திருக்காரு அவ்வளவுதான். பகவான் இருந்து தோன்றினாரு, சுத்தி இருளா இருக்கு, நான் யாரு, எங்க இருக்கேன், எது மேல உட்கார்ந்துருக்கேன், நான் என்ன செய்யணும், ஒண்ணும் புரியல. அப்புறம் பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்கேன். அந்த தாமரை பூவை புடிச்சு அப்படியே கீழே இறங்கி அந்த தாமரை தண்டு வழியா கீழே போனா அது போய்கிட்டே இருக்குல்ல. அது கர்ப்ப கடலுக்குள்ள போயிட்டே இருக்கு. அது கர்ப்ப கடலுக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்பதான் இங்க பகவான் என்ன சொல்றாரு, இது பிரம்மா ட்ரை பண்ணார் ஃபர்ஸ்ட். பிரம்மா எப்படி முயற்சி பண்ணார்னா, சொந்த முயற்சினால நான் யாருன்னு உணர்ந்துடலாமா, நான் யாரு, நான் எங்க வந்திருக்கேன், எங்க இருந்து வந்திருக்கேன், எங்க உட்கார்ந்துருக்கேன், இந்த தாமரை தண்டு கீழே போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொந்த முயற்சினால கற்பனை பண்ணிக்கிட்டே போறாரு. இந்த தண்டு இந்த பக்கம் போமா, அந்த பக்கம் இதோ கற்பனை பண்ணி ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. நீங்கள் பிறந்த தாமரை மலரின் தண்டிற்கு ஆதாரமான இடம் ஒன்று இருக்கிறதா. இப்போ இது வந்து ஆ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது தாமரை பூ. இந்த தாமரை பூ மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த தாமரை தண்டு கீழே போகுது. பிரம்மா என்ன பண்ணாரு, இதுக்கு சுத்தி இங்க ஒண்ணும் கிடையாது, இந்த தண்டு தான் கீழே இருக்கு. இது எங்க இறங்கணும், இது வழியா தான் இறங்கி ஆகணும். அப்ப இது வழியா இறங்கணும், இது எங்க எங்க போகுதுன்னு, இது தண்டு எங்க போகுது, அது போயிட்டா போய்கிட்டே இருக்கு, முடிவே இல்லை அதுக்கு. அனாதிர் ஆதிர் கோவிந்தா, இது ரியலைசேஷன். சும்மா அவர் சொல்லிடல. பிரம்மா வந்து கிருஷ்ணரை ஆதி அந்த மற்றவரேன்னு சும்மா வார்த்தையால சொல்லிடல, அதை அனுபவிச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா தண்டு எங்க போய் முடியுதுன்னு தெரியல. அதனாலதான் பிரம்மாவுடைய பிரார்த்தனை சும்மா ஏதோ மனக்கற்பனையில் அடிச்சு விட்டது இல்ல. சும்மா ஏதோ உட்காந்து கற்பனை பண்ணி, சில கவிதைகள் எழுதுவாங்க இல்லையா, கவிதை எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, கற்பனை பண்ணி எழுதுவாங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணை நினைச்சு கற்பனை பண்ணி எழுதலாம், இயற்கையை நினைச்சு கற்பனை பண்ணி எழுதலாம் இல்லையா, ஒரு மலரை நினைச்சு கற்பனை பண்ணி எழுதலாம். கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க, கற்பனை பண்ணி எழுதுவாங்க. அப்புறம் ஒருத்தர் வர்ணிக்கும் போது நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அந்த ஒப்பிட்டு எழுதுவாங்க. அந்த மாதிரி ஏதோ கற்பனை பண்ணி பிரம்மா இங்க சொல்லிடல. பிரம்ம சங்கீதையாகட்டும், பிரம்மாவுடைய பிரார்த்தனை ஆகட்டும், அவர் ஏதோ கற்பனை பண்ணி சும்மா அடிச்சு விட்டுறல, எழுதி விட்டுறல. நம்ம எல்லாம் இந்த எஸ்ஏ எழுதுற மாதிரி அப்படிலாம் இல்ல. ஸ்கூல்ல வந்து சில எல்லாம் எழுத சொல்லுவாங்க, எஸ்ஏ எழுதி நம்ம எல்லாம் கற்பனை பண்ணி அடிச்சு விட்டுருவோம் எல்லாம். அப்படி எல்லாம் கிடையாது. இது வந்து ரியலைசேஷன். பிரம்மா என்ன பண்றாரு, தாமரை தண்டுல கீழே இறங்குறாரு. இத பகவானே சொல்றாரு பிரம்மா கிட்ட. பிரம்மாவுடைய பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் பிரம்மாட்ட பேசிட்டு இருக்காரு. பகவான் என்ன சொல்றாரு, பிரம்மா நீங்க வந்து தாமரை பூ மேல உட்கார்ந்து இருந்தீங்க, இந்த தாமரை தண்டு எங்க போகுதுன்னு கீழே இறங்குனீங்க. அந்த தண்டுக்குள்ள போய் அந்த தண்டுக்குள்ள வழியா கீழே போயிட்டே இருந்தா அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. டயர்ட் ஆகி போய் மேல வந்துட்டாரு. இப்போ ஒரு வேலை நம்ம செய்யறோம்னு வச்சுக்கங்களேன், தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும், சோறு வடைஞ்சிரும். சோறு வடைஞ்சு போய் பேசாம உட்காரும். அந்த மாதிரி பிரம்மா என்ன பண்ணாரு, இந்த தாமரத்தண்டு எங்க போகுதுன்னு போய் உள்ள போய் போய் ஒரு முடிவுக்கே வர முடியல. உடலும் சோர்ந்து போச்சு, மனசும் சோர்ந்து போச்சு, மேல வந்து உட்கார்ந்துட்டேன். அந்த சமயம் இப்படி நடந்தது. இத பகவான் சொல்றாரு. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க வந்து என்கிட்ட இருந்து வந்த போது தாமரை பூ மேல உட்கார்ந்து இருந்தீங்க, அப்புறம் தாமரை தண்டு பிடிச்சி உள்ள கீழே போயிட்டே இருந்தீங்க, உங்களால அதை கண்டுபிடிக்க முடியல, நீங்க மேல வந்து உட்கார்ந்துட்டீங்க. அந்த சமயம் நான் எனது வடிவத்தினே உங்களுக்கு உள்ளிருந்து வெளிப்படுத்தினேன். அப்ப எப்படி சாத்தியமாச்சு? பிரம்மாவுடைய கடும் முயற்சி. அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாரு, ட்ரை பண்ணாரு, முடியல. எப்படி சாத்தியமாச்சு அப்போ? பகவானுடைய கருணை. பிரம்மா இப்ப குழப்பத்தில் இருக்காரு. அவர் யாரு காமிச்சு கொடுக்கணும் அவருக்கு? அவர் யாரு, எதுக்காக எங்கிட்ட வந்திருக்காரு, அவர் என்ன வேலை பண்ணணும், எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் பகவான் பிரம்மாவுக்கு வெளிப்படுத்தினாரு. எப்ப வெளிப்படுத்தினாரு? பிரம்மா பக்தி தொண்டு செஞ்ச உடனே. இந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு, இந்த ஆராய்ச்சி பண்றதெல்லாம் விட்டுட்டு பிரம்மா என்ன பண்ணாரு, பகவான் மேல பக்தி பண்ணார். சரி, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்திட்டு இருந்து நான் வந்திருக்கேன். அது சப்தம் கேட்டது, தபான்னு சப்தம் கேட்டது. இந்த சப்தம் முழுமுதற் கடவுளா தான் இருக்கணும், இந்த சப்தம் முழுமுதற் கடவுளா தான் இருக்கணும், அதனால நான் அவரை தியானிக்கிறேன் அப்படின்னு அவர் பகவான் மேல தன் மனதை நிறுத்த முயற்சி பண்றாரு.
உடனே பகவான் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு தன்னை வெளிப்படுத்திட்டார். இதுதான் பகவானுடைய கருணை இல்லாம பகவானை காண முடியாது. ஒண்ணு நம்முடைய முயற்சி, அந்த முயற்சி பக்தி தோண்டால் இருக்கு. சொந்த முயற்சினாலேயோ மனக்கற்பனையால் இல்ல, பக்தி தோண்டால ஒரு பக்தன் முயற்சி பண்ணும்போது பகவானை கருணை. பொருளுள்ள பிரபா என்ன சொல்றாரு? முழுமுதற் கடவுளை உணர்வது என்பது அவரது கருணையாலே தான் முடியும். மனக்கற்பனையாலேயோ அல்லது ஐம்புலன்கள் உதவினாலேயோ அறிய முடியாது. இதான் ரூபகோசாமி சொல்றாரு. ரூபகோசாமி பிரபா என்ன சொல்றாரு? அடிக்கடி கிளாஸ்ல பேசும். ரூபகோசாமி பிரபா என்ன சொல்றாரு? ஆஹா, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ஜடப்புலங்களால் உணர முடியாது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நா பவேத்ராயம் இந்திரியை. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, பகவானுடைய ரூபம் நாமம், அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நா பவேத்ராய், இந்த புலன்களால உணரக்கூடியவர் அல்ல அவர். பகவான் இந்த புலன்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? முதல்ல இந்த நம்முடைய புலன்களுக்கு என்ன வேல்யூ இருக்கு பாருங்க. மைக் போயிடுச்சுனால சத்தமா பேச முடியும், இவ்வளவுதான் வேல்யூ. அப்புறம் காது எவ்வளவு கேட்கும்? இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் மைக்ல பேசுற கேக்குது. இதே இங்க ஒரு 100 பேர் இருக்காங்க, மைக் இல்ல, நான் பேசுறது கடைசியில் ஒண்ணு கேட்குமா? அவன் காதோட சக்தி அவ்வளவுதான். என்னுடைய என்னுடைய பேச்சினுடைய சப்தம் அவ்வளவுதான், காதோடைய சக்தி அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட தூரம், பிரபு நீங்க சொல்றது கேட்கல, பிரபு கேட்கல. அப்ப எவ்வளவு கத்த முடியும் என்னால? மைக் இருக்கிறதுனால மைக் யூஸ் பண்றேன், மைக் இல்லைன்னா எவ்வளவு கத்த முடியும்? அது கடைசியில் உங்களுக்கு எப்படி கேட்கும்? அப்ப நம்ம பேசும் திறனும் கேட்கும் திறனும் இவ்வளவுதான் இருக்கு. சரி, பாக்குறது, பார்வை, நம்ம எல்லாம் கண்ணு இருக்கு. இப்ப எப்படி பாக்குறோம்? நம்ம கண்ணு இருக்கு, இப்ப எப்படி நம்ம பாக்குறோம்? சூரியனுக்குனால பாக்குறோம். சூரியனில என்ன ஆகும்? இந்த பூமி இருள் இருந்தது, தமா தமசிம்மா ஜோதிர்கம, நம்ம இருள உட்கார்ந்துருக்க. உண்மையில சூரியனுக்குனால வெளிச்சம். சூரியனில என்ன ஆகும்? இருட்டுலதான் உட்காந்து. யோசிச்சு பாருங்க, இப்ப சூரியன் இல்லைன்னு என்ன ஆகும்? இருட்டுலதான் உட்காந்து. நம்ம வேணா பெருமை பேசிக்கலாம், விஞ்ஞானம் முன்னேற்றது, லைட் கண்டு எவ்வளவு நேரம் நீங்க லைட் யூஸ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி விடியல் ஆச்சுல ஒரு நாள் கட் பண்ணிடலாம் பவர், இல்லையா? எவ்வளவு நாள் நீங்க லைட் யூஸ் பண்ணுவீங்க? அதனால விடியல் ஆச்சும் போது அடிக்கடி கரண்ட் கட் ஆகும், இல்லையா? அது வேற டிபார்ட்மெண்ட், அது போக இல்லையா? சோ அப்போ இந்த பார்வைக்கு என்ன சக்தி இருக்கு? இப்போ சூரியன் இல்லைன்னா இந்த பூமி தமா இருள் நிறைந்தது. இந்த இருள்ல தான் உட்கார்ந்துருக்கு. ஒரு விஞ்ஞானி வேணா பெருமை பேசிக்கலாம், எங்களுக்கு சூரியன் தேவையில்லை, நாங்க கரண்ட் கண்டுபிடிச்சு. எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? இப்ப அதுக்கு மாற்று வேலை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. முதல்ல தண்ணியில இருந்து கரண்ட் எடுத்தாங்க, அப்புறம் காற்றுல இருந்து எடுக்கிறாங்க, அப்புறம் அணுல இருந்து எடுக்கிறாங்க, இல்லையா? அனல் மின் நிலையம், அங்க இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, தண்ணியில இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதெல்லாம் இல்லைன்னா எங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, எங்க இருந்து உற்பத்தி பண்ணும்? அதான் கேள்வி. அப்ப நீங்க கரண்ட் தயாரிக்கணும், அதுவும் இங்கிருந்து எடுக்கப்பட்டது, ஆல்ரெடி இருக்கு, நீங்க அதை பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இன்னைக்கு மாற்று வேலை கண்டுபிடிக்கிறாங்க. ஓ, அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஓ, இன்னைக்கு பெட்ரோல் டீசல் கம்மி ஆயிட்டு இருக்கு, அதனால எலக்ட்ரிக்கல் இருக்கு. இல்ல, ஆட்டோ கேஸ் கேஸ்ல வண்டி வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இருக்கு. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? திரும்பி மாட்டு வண்டிக்கு வருவாங்க, அவ்வளவுதான். திரும்பியும் குதிரை வண்டிக்கு மாட்டு வண்டிக்கு வரணும். ஆனா துரதிருஷ்டவசம் இவங்களுக்கு குதிரை மாடு இருக்காது, ஏன்னா அதையும் கொண்டுடலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? மனிதன் சாப்பிடுறாடா தம்பி மேலேன்னு சொல்லுவாங்க, இல்லையா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் சாப்பிடுவான். அதான் கலியுகத்தோட எண்டு. கலியுகத்தோட எண்டுல பாகவதம் 11th கேண்டோல், 12th கேண்டோல். கலியுகத்தோட முடிவுல அரிசி, கோதுமை, சர்க்கரை, பால் கிடைக்காது. இப்பவே இதெல்லாம் கலப்பரமா தான் வருது, சுத்தமா கிடையாது. சுத்தமான அரிசியும் கிடையாது, சுத்தமான கோதுமை, ஆர்கானிக் இயற்கையா விளைஞ்ச தானியம் கிடையாது. பாலும் சுத்தமான பால் கிடையாது, சர்க்கரை ஃபுல்லா கெமிக்கல். அப்ப இப்பவே கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் தான் இருக்கு. கலியுகம் தொடங்கி 5000 வருஷத்துலயே கலப்படமான உணவு தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம், ஃபுட் ப்ராடக்ட் தான் சாப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது கலியுக முடிவு எப்படி இருக்கும்? இதான், தண்ணி குடிக்க தண்ணி கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரத்தத்தை தான் குடிக்கணும். ஒரு மனுஷனை கொண்டு அவன் ரத்தத்தை குடிக்கணும், அப்பதான் நீங்க உயிர் வாழ முடியும்.
ஜீவோ ஜீவசே ஜீவனம். நான் உயிர் வாழனா ஒருத்தனை கொண்டாதான் உயிர் வாழ முடியும். இப்பவே அது இன்டைரக்டா பண்றாங்க. இப்பவே மறைமுகம் என்ன பண்றாங்க, நான் உயிர் வாழ ஒருத்தனை அழிச்சிடணும், நான் சந்தோஷமா இருக்குன்னா யார் அழிஞ்சா என்ன, யார் என்ன ஆனா என்ன, ஓட்டு போட்ட மக்கள் எக்கடிட்டு போன என்ன, ஊழல் பண்ணணும், கொலை பண்ணணும், கொள்ளையடிக்கணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? சோ இது ஆரம்பம். ஆரம்பமே எப்படின்னா முடிவு எப்படி இருக்கு? கலியுகத்துல கலியுகம் முடியும் போது குடிக்க தண்ணி கிடைக்காது, சுவாசிக்க சுத்தமான காற்று இருக்காது, உயிர் வாழவே முடியாது, ரத்தத்தை தான் குடிச்சு வரும். இப்ப எதுக்கு அதை பேசிட்டு இருந்தப்போ பிரம்மாவுடைய இந்த பௌதி உலகம் தமஸ், இருள் நிறைந்தது. நம்ம வேணா பெருமைப்பட்டுக்கலாம், நான் அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன். இது எவ்வளவு நாளைக்கு யூஸ் ஆகும், எவ்வளவு நாளைக்கு பயன்படும், பெருமை பண்ணிக்கலாம். ஆனா இது பாருங்க, இந்த புலன்களுக்கு அவ்வளவுதான் சக்தி. கரண்ட் இல்லைன்னா பார்க்க முடியாது, சூரிய வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது. எப்படி அப்போ? அப்போ குறையுடைய புலன்கள், புலன்கள் குறைபாடானது. நம்முடைய ஜீவாத்மனை 4 குறையில ஒண்ணு புலன்கள் குறைபாடு. அப்புறம் ஏமாற்றுக்காரன், அப்புறம் அறியாமைக்கு உட்பட்டவங்க, அப்புறம் என்ன ஒண்ணு புலன்கள் குறைபாடுடையது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்கும் கேட்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல பேச முடியாது, பார்க்க முடியாது. அப்புறம் ஏமாற்று சீட்டிங் பண்றாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க. கணவன் மனைவி ஏமாத்துறாங்க, மனைவி கணவரை ஏமாத்துறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாத்துறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாத்துறாங்க, எல்லாருமே சீட்டிங். ஓட்டு போட்ட மக்களையே தலைவர்கள் ஏமாத்துறாங்க, வேலையே பயிர வேலி. அப்புறம் மாயை அறியாம நான் யாரு, இந்த மனித வாழ்க்கை லட்சியம் என்ன, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, எதுவும் தெரியாது. இதுதான் அறியாம. அப்புறம் இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு, தவறு செய்யறவங்க. யாருமே பர்ஃபெக்டானவங்க, எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க. சோ இந்த 4 குறைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், கடவுளை ஆராய்ச்சி பண்ணிட்டு எப்படி முடியும்? இந்த புலன்களால உணரக்கூடிய ஒரு அல்ல கிருஷ்ணா, அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நான் பவேத்ராயே. இந்த புலன்களால பௌதிக விஷயத்தை கூட ஒழுங்கா பார்க்க முடியும். இந்த ஜட புலன்களால் வைத்துட்டு, ஜட புலன்களை வைத்துக் கொண்டு பௌதிக விஷயங்களே நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியல. முடியுதா? முடியல. இந்த பிரபஞ்சத்தை பத்தி புரிஞ்சுக்க முடியல, பகவானை படைப்பு புரிஞ்சுக்க முடியல. எப்படி முடியும்? ஏன்னா இது குறையுடைய புலன்கள். குறையுடைய புலன்களை வைத்துக் கொண்டு நாம் கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த புலன்கள் உரையுடைய. அதனால அத ஸ்ரீ கிருஷ்ணனாவாதி நான் பவேத்ராய இந்திரியை. இந்த ஜட புலன்கள் எப்படி இருக்கு அடுத்தவர்கள் கோபா சொல்றாரு. முழுமுதற் கடவுளின் உன்னத உணர்வை பௌதிக புலன்களால் அணுக முடியாது. பயபக்தியுடன் செய்யும் பக்தி தொண்டை வெற்றி அவர் நம்முள் தம்மை வெளிப்படுத்தும் பொழுதே நாம் அவரை போற்றி துதிக்க முடியும். முழுமுதற் கடவுளின் மீதான அன்பினால் மட்டுமே அவரை அடைய முடியும் அன்றி வேறு எவற்றாலும் முடியாது. ஊனக்கண்களை கொண்டு முழுமுதற் கடவுளை காண முடியாது. முழுமுதற் கடவுளின் மீதான அன்பு என்னும் மையினை பூசப்பட்ட ஆன்மீக கண்கள் திறக்க பெற்றால் அல்லாது அவற்றின் மூலம் நமது அகத்தினுள்ளும் அவரை காண முடியும். ஒருவரது ஆன்மீக கண்களை லௌகிக அழுக்கு மூடியிருக்கும் வரை அவரால் பகவானை காண முடியாது. அந்த அழுக்கு பக்தி தொண்டின் மூலம் நீக்கும் பொழுது சந்தேகத்துக்கு இடமின்றி அவரால் பகவானை காண முடியும். அதனாலதான் என்ன சொல்றாரு, சேவோர் மொழி ஜிவ்வா, நாக்கு கிருஷ்ணனுடைய சேவைகள் கொடுத்து இந்த புலன்கள் ஃபுல்லா கண்டாமினேஷன். புலன்கள் பூரா அசுத்தமாயிடுச்சு. கண்ணு சுத்தமா இல்ல, காது சுத்தமா இல்ல, வாய் சுத்தமா இல்ல, மனசு சுத்தமா இல்ல. தேவையற்ற விஷயங்களை பார்க்கிறோம், தேவையற்ற விஷயங்களை கேட்கிறோம், தேவையற்ற விஷயங்களை பேசுறோம். ஏன்னா மனது பூரா அழுக்கு. மனம் முழுவதும் அழுக்குகள் திட்டு திட்டா லேயர் லேயரா பிடிச்சு அதை சும்மா அப்படி மேலோட்டமா கிளீன் பண்ண முடியாது. சேத்தோ தர்ப்பணம் மாறுது, ஒரு ஸ்க்ரப் பண்ணணும், தேய்க்கணும், ஒரு நல்ல அழுக்கு தேய்க்கணும்.
ட்ரை கிளீன் பண்ணணும் இல்லையா? அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன்ல, இப்போ நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், இது லேசா அழுக்காச்சு, நான் மேலாப்புல கிளீன் பண்ணி என்ன பண்ணேன், சோப் வச்சு வாஷ் பண்ணேன். கொஞ்சம் கூடி அழுக்கு அதிகமா இருந்து நான் ஊற வச்சு துவைக்கலாம். ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா ஊற வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி துவைக்கலாம். அழுக்குன்னா அழுக்கு போக மாட்டேங்குது, அப்புறம் ட்ரை கிளீனர் போட்டு ட்ரை வாஷ் பண்ணணும். ட்ரை கிளீனர் போட்டு உலர் சலவை போட்டு துவைச்சு எடுக்கணும். அந்த மாதிரி இப்ப நம்ம மனசை பண்ணணும். நம்ம மனசை வந்து ட்ரை கிளீனர் போட்டு வாஷிங் மிஷின்ல துணியை போடுறாங்க இல்லையா? வாஷிங் மிஷின் துணியை போட்டா அதை சுத்தி சுத்தி குளிச்சு இத்தாடி இந்த பக்கம் அடிச்சு அந்த பக்கம் வழி ஆக்கி துணியை வந்து கிளீன் பண்ணும். அந்த மாதிரி வாஷர் பண்ணணும். இதயத்துல இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும், அழுக்குகள்லாம் போகணும். அன்வான்ட் தேவையில்லாத விஷயங்கள் இதயத்துக்குள்ள தேவையில்லாத கிளீன் ஆகும். அது கிளீன் ஆகணும். அது கிளீன் ஆகுதுன்னா அது எப்ப சுத்தமாகும்? இதயத்துல இருக்கிற அழுக்குகள் எப்ப போகும்? பக்தி தொண்டுனால மட்டும்தான் சுத்தம் பண்ண முடியும். சேவோன் முகை ஜிவா, நாக்க வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துது. நாக்கு எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது? பகவானை பத்தி பாடணும், பேசணும், அப்புறம் பகவானுக்கு நிவேதனம் செய்த மகா பிரசாதத்தை ஏற்றுக்கணும். இதுதான் வழிமுறை, வேற முறையால் இல்லை. இத பண்ணும்போது இத பண்ண என்ன ஆகும்? 2 லைன். முதல் லைன்ல முதல் வரி 2 வரி இருக்குல்ல, முதல் வரியில ரொம்ப கோசாமி என்ன சொல்றாரு? அத ஸ்ரீகிருஷ்ண நாபாதி நாம் சமயத்திராய முந்திரியே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை ஜனப்புலன்களால உணரவே முடியாது. அந்த ஜனப்புலன்களால் உணரக்கூடிய ஒரு அல்ல. சேவோர் முகை ஜிவ்வா, இந்த நாக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தினா, ஏன் நாக்கு பர்டிகுலரா ஈடுபடுத்தணும்? காரணம் இருக்கு. ஏன் நாக்கு பர்டிகுலர், ஏன் நாக்கு வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும்? ஏன்னா இது நம்மன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து நாக்கு, வயிறு, பால் உறுப்பு எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. நாக்கு கண்ட்ரோல் பண்ணா மத்ததெல்லாம் தானா கண்ட்ரோல் வரும். அதனால ஏன் பிரசாதம் மட்டும் சாப்பிடணுங்கிறோம்? அது அங்க கண்ட்ரோல் ஆகும். அது அந்த சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ணிட்டா, அந்த மெயின் சுவிட்சே அதுதான். மெயின் சுவிட்ச் இல்லையா? இப்ப வந்து கரண்ட் எல்லா பக்கம் சப்ளை ஆயிட்டு இருக்கு, மெயின் ஆஃப் பண்ணிட்டு என்ன ஆகும்? ஹோல் ஏரியாவும் ஷட் டவுன் ஆயிடும் இல்லையா? சோ மெயின் சுவிட்ச் இங்க வச்சிருக்காரு, நாக்குல வச்சிருக்கேன். நாக்கு வந்து மெயின் டிரான்ஸ்பார்மர், அங்க ஷட் டவுன் பண்ணிட்டோம், ஹோல் ஏரியாவும் பவர் கட் ஆயிடும், சப்ளை போகாது. அதனால நாக்கை வந்து ஃபில்டர் பண்ணணும், நாக்கை வந்து தூயப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும். இது பண்ண என்ன ஆகும்? ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியதா, தன்னை தானே வெளிப்படுத்துவார். கிருஷ்ணர் வந்து ஒரு பக்தனுக்கு தன்னை தானே வெளிப்படுத்துவார். அவர் ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், கற்பனை பண்ண வேண்டாம், உழம்பிக்க வேண்டாம், எந்த கடினமான முயற்சியும் செய்ய வேண்டாம். அவர் பக்தி தொண்டு பண்ணி தன் புலன்களை துவைப்படுத்த முயற்சி பண்ணா கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். அதாவது பக்தி சித்தாந்த மாதிரி என்ன சொல்றாரு? நீ கடவுளை பார்க்க முயற்சி பண்ணாத, உன்னால பார்க்க முடியாது. நீ சேவை பண்ணிட்டே அவரோட தரிசனம் கொடுப்பாரு. சேவை மூலமாக பகவானை பார்க்க முடியும். அதனால பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்ணால் ஜனக்குல, அது பிரம்மாவுடைய ரியலைசேஷன் என்னது? பிரம்மாவுடைய அனுபவத்தை தான் சொல்ற. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனை சதைவ ஹிருதேஷு விலோகயந்தி எம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரேமம் என்ற மை பூசப்பட்ட கண்ணாலதான் பகவான் பார்க்க முடியும், ஜடப்புலங்களோட பார்க்க முடியாது, ஊனக்கண்ணால பார்க்க முடியும். கண்ணுல பிரேமங்கிற அன்புங்கிற மை பூசப்பட்டு, பிரேம அஞ்சனா மை, பிரேமாஞ்சனா, பிரேமத்தையே அன்பையே மையாக பூசிருக்கணும் கண்ணுல. அந்த கண்ணாலதான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். எவ்வளவு இதயத்துல அழுக்கு இருக்கோ அவ்வளவு கிருஷ்ணரை கடவுளை பார்க்க முடியும். இதயத்துல அழுக்கும்
இதயத்துல அழுத்தம் இருக்கும்போது அந்த அழுக்கு இருக்கிற இடத்துல தூய்மையான பகவான் எப்படி இருப்பார்? பகவான் வந்து தூய்மையானவர், பவித்ரம். பவித்ரானாம் பவித்ரம், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். மங்களானாம் மங்களம், பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் மங்களம். பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அப்பேற்பட்ட ஒரு நபரை, புருஷோத்தமரை எப்படி அழுக்குடைய புலன்களால பார்க்க முடியும்? எப்படி அழுக்குடைய மனதால் உணர முடியும்? எப்படி கலங்கமான புத்தினால உணர முடியும்? முடியாது. அதற்கு முடியல. இன்னைக்கு எல்லாருக்கும் இது பண்ண முடியல. ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை. அழுக்குடைய மனது, குறையுடைய புலன்கள், அழுக்குடைய புத்தி, ஆனா கடவுளை பார்க்க எப்படி? எனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை, ஆனா கடவுளை முன்னாடி வரும். அது சாத்தியம் இல்லை. அது சாத்தியம் இல்லை. எனக்கு இப்பயே சூரியனை காட்டுன்னு எப்படி காட்ட முடியும்? ராத்திரி 8 மணிக்கு ஒருத்தர் வந்து எனக்கு இப்பயே சூரியனை காட்டுங்க, எப்படி காட்டு? ஒரு பேப்பர்ல வேணா வரைஞ்சிக்கான்னு இல்லையா? இல்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டு தான் சூரியன் காட்டு. நேரில் காமிக்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் பேசாம உட்காரு. காலையில் 6 மணிக்கு அவரே வருவாரு இல்லையா? எனக்கு வந்து ஒருத்தன் வந்தான் நைட் 8 மணிக்கு, பிரபு சூரியன் இருக்கா? ஆமா இருக்கு. இங்க காமிங்க பார்க்கலாம். வீடியோ இருக்கு. வீடியோ இல்ல இல்ல, நேர்ல காமிங்க. நேர்ல காமிக்கணுமா? அப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து, இல்ல நீ தூங்கு, 9 மணி ஆச்சு, பேசாம வச்சுட்டு போய் தூங்கி காலையில் 4 மணிக்கு எதிர்த்து குளிச்சுட்டு மங்களாத்தி அட்டன் பண்ணி சூரியன் தானா வரும். நீ ஒரு ஆர்டர் போட முடியாது. ஏய் சூரியனே என் முன்னாடி வா, அப்பதான் நம்புவேன். அப்படிதான் ஆர்டர் போட முடியும். சூரியனை பார்க்கணும்னா அவனுடைய வருகைக்காக காத்திருக்கணும், அவருடைய கருணைக்காக காத்திருக்கணும். அப்ப அவரே வருவார். நான் போய் சூரியன்ட்ட சவால் விடுறது செங்கல் பிடிக்கிற வேலையில இல்லையா? அதெல்லாம் சூரியன் கிடக்கு. அப்ப சூரியனுக்கு அப்படின்னா அந்த சூரியனையும் படைச்ச பகவானுக்கு எவ்வளவு சக்தி இல்லையா? அது பகவானை வருகைக்காக ஒருத்தர் காத்திருக்கணும், பகவானை அன்புக்காக ஏங்கணும். பகவான் கட்டளையெல்லாம் போட முடியாது. என் முன்னாடி கிருஷ்ணா நீங்க முன்னாடி வாங்க, அப்பதான் நீ யாரு முன்னாடி வர்றது இல்லையா? அதுக்கு கேட்காது. கிருஷ்ணர்கிட்ட போய், கடவுள்கிட்ட போய், ஓ கடவுளே என் முன்னாடி வாங்க, நான் நம்புறேன், நான் அப்பதான் நம்புவேன், நீ யாரு முன்னாடி வர்றதுக்கு நான் கேட்பேன். முதல்ல நீ யாருன்னு, உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் முன்னாடி வர்றதுக்கு? அடுத்த கேள்வி வரும் இல்ல, உனக்கு என்ன தகுதி? அவ்வளவுதான். அதனால நான் வந்து ஒரு அசுத்தமான மனதையும் புலன்களையும் வச்சுட்டு கடவுளை உணர்வுன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? இது தூய்மை அடையும் போது அது தானா நடக்கும். அதுதான் பக்தி தொண்டு. பக்தி தொண்டு பண்ணும்போது மனது புலன்கள் தூய்மை அடையும். தென் கிருஷ்ணரை உள்ளவாறு உணரலாம். அவர் நம்ம இதயத்திலேயே பரமாத்மாவா இருக்காரு, அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் கோயில முழுவதற்குள்ள விக்கிர ரூபத்துல இருக்காரு. பிரம்மதேவர் தாமரை தண்ணின் அறிவியலினை காண செய்த முயற்சி தோல்வி அடைந்தது. பிரம்மாவுக்கே தோல்வி. அப்ப நம்ம ஏமாத்துறோம். படைப்பின் உயிர்வாளியான முதல் படைப்பினுடைய முதல் ஜீவதத்துவம் பகவான்றது நேரியா வந்தவர் பிரம்மதேவர், மாபெரும் தேவர். அவருடைய முயற்சியே தோல்வினா ஒரு சாதாரண அற்பமான ஒரு ஜீவராசி நான் எப்படி சொந்த முயற்சினால உணர முடியும்? அதனால சொந்த முயற்சினால உணரக்கூடியவரே அல்ல பகவான். ஆனால் அவரது தவத்திலும் பக்தியிலும் பகவான் திருப்தி அடைந்த பொழுது பிரம்மதேவரின் புறமுயற்சி எதுவுமே இன்றி பகவான் தன்னை அவர் உள்ளத்தில் வெளிப்படுத்தி காட்டினார். பிரம்மா எக்ஸ்டர்னல் எந்த முயற்சியும் பண்ணல, சிம்பிளி பக்தி பண்ணாரு, கிருஷ்ணர் வெளிப்படுத்தி. சொல்றாரு தஸ்யாகம் சுலப பார்த்தார் அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய ஸ்ரீயோகம். யாருக்கு கிருஷ்ணர் வந்து சுலபமா அடையக்கூடியவரா இருக்க? அனன்ய சேத்தா, இடையராது மனதோடு, சததம் எப்போது ஒழுங்கா. அனன்ய சேதா சததம் யோமா ஸ்மரதி நித்தியச்ச. யார் ஒருத்தர் வந்து இடையராது மனதோடு பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அத்தகு பக்தனுக்கு அனன்ய சேதா சததம் யோமா ஸ்மரதி தஸ்யாகம் சுலப பார்த்தா, அந்த பக்தனுக்கு நான் சுலபமாக அடையக்கூடியவனாகிறேன். சுலபமா அடையக்கூடிய
அடுத்து என்ன சொல்றாரு? ஓ பிரம்மதேவரே, மனக்கற்பனை கலந்த எனது செயல்களை நீங்கள் போற்றி புகழ்ந்து பிரார்த்தனைகள், என்னை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் செய்த தவங்கள், என் மீது நீங்கள் கொண்ட நம்பிக்கை, இவை அனைத்தும் எனது அளவற்ற கருணையாகவே கருதப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு பக்தர் என்னைக்குமே எல்லாமே கிருஷ்ணருடைய கருணை. எனக்கு பெயர், புகழ், பதவி எது எது கிடைச்சாலும் எது நடந்தாலும் அது கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணாவுடைய கருணை இல்லாம எப்படி கிருஷ்ணரை புகழ முடியும்? இப்போ பிரம்மதேவர் மிக உயர்ந்த தேவர், அவரால் எப்படி கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ண முடிஞ்சது? முதல்ல பிரம்மாவுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சது. பிரம்மனால கிருஷ்ணரை உணர முடியல, பார்க்க முடியல. அப்ப எப்படி சாத்தியமாச்சு? எப்படி பிரம்மா இப்படி பிரார்த்தனை செய்யற? இல்ல, பிரம்மா எப்படி பிரார்த்தனை செய்யறாரு? பகவானுடைய கருணை, பகவானுடைய கருணையால பிரம்மதேவரால பகவான் பிரார்த்தனை செய்ய முடியும். துருவ மகாராஜ் தவம் பண்ணிட்டு இருக்காரு. துருவா என்ன பண்ணாரு? தவம் பண்றாரு. அவரு குரு நாரதருடைய அனுகிரகத்தினால. ஏன்னா துருவ மகாராஜன் கடவுளை பார்க்கணும்னு நினைச்சாரு. துருவ மகாராஜா நான் கடவுளை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்த்து கேள்வி கேட்கணும். எனக்கே அப்பா மடியில் உட்கார முடியாது, எனக்கு அப்பாவுடைய பதவி அடையிறதுக்கு தகுதி இல்லையா? அந்த பதவியை நான் அதோட பெரிய பதவி வேணும். துருவாவுடைய அப்பா யாரு? இன்னைக்கு சினிமா நடிகரோட அப்பா கேட்டது எல்லாருக்கும் தெரியும். துருவாவுடைய அப்பா யாருக்கு தெரியும்? துருவாவுடைய அப்பா உத்தான பாதராஜா. உத்தான பாதராஜாவோட அப்பா யாரு? பிரம்மா. துருவருக்கு என்னன்னா, என் அப்பாவுடைய பதவி ஒண்ணு இருக்கு, பிரம்மாவுடைய பதவிக்கு மேல ஒரு பதவி ஒண்ணு ஆசைப்படலாம், தப்பு இல்லையே. இந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளவு வைராக்கியம். என் சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா, நான் என் அப்பாவுடைய பதவி இல்ல, என் தாத்தாவுடைய பதவியோட பெரிய பதவி போன்றேன். பிரம்மனை காட்டு உயர்ந்த பதவி அடையும். இதுதான் சத்திரியா. சத்திரியாவுக்கு அவமானம் தாங்க முடியாது. அது கவுண்டராக்ட் பண்ணி ஆகணும், பழி வாங்கி எதிர்கொள்வாங்க. சத்திரியனுக்கு சவால் விட்டா அவர் எதிர்கொள்ளும். துருவா மகாராஜா சத்திரியா ஸ்பிரிட், ஏன்னா ஒரு சத்திரிய வம்சத்துல வந்தார். சோ துருவாக்கு என்னன்னா, என் சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா, அதனால என் சித்தி சொன்னா நீ அப்பா மடியில உட்கார முடியாது. ஏன் அப்பா மடியில? நான் பிரம்மாவோட உயர்ந்த பதவி அடைஞ்சுக்காம காட்டுக்கு போங்க. காட்டுல போய் தேடுறாரு. அப்போ ஒருத்தர் சின்சியரா இருந்தா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த துருவாடைய ஸ்டோரியில நிறைய பாடல். துருவமரோட சரித்திரம் அது தனியா ஒரு வீடியோ போட்டு. துருவமரோட சரித்திரம் நிறைய, ஒரு 10 விதமான பாடங்கள். துருவோட லைஃப் ஹிஸ்டரி ஒரு 10-12 விதமான பாடங்கள் சொல்லி, ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி அவரோட லைஃப்ல என்னென்ன அச்சீவ் பண்ணணும், பக்தியில எப்படி முன்னேற்றம் அடைறதுக்கு என்னென்ன தேவை, அவ்வளவு பாடம். ஃபர்ஸ்ட் துருவா என்ன நினைச்சாரு? முதல்ல அவர் பாதிக்கப்பட்டாரு. சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா, அழுதுலயே அம்மாட்ட போனேன். உத்தான பாதாவுக்கு 2 வாய்ப்பு. ஒண்ணு சுனிதி சுரிச்சி, சுனிதி சுருச்சி. சுனிதி அப்படின்னா எப்பவுமே தர்மத்தின் வழியில வாழ்றோம். சுருச்சின்னா அவங்க புலம்பு வருகிறவங்க. சுரிச்சி துருவாடைய சித்தி, சுனிதி துருவாடைய அம்மா. இப்போ சித்தி கீழே தள்ளி விட்டா, துருவா அழுதுட்டே அம்மாட்ட போனான். அம்மா என்னம்மா இப்படி ஆயிடுச்சுன்னா, சித்தி என்ன கீழே தள்ளி விட்டு ரொம்ப பேசி திட்டா, என்ன ஏன் அப்பா ஒண்ணுமே சொல்றேன்? அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு தரப்பாதான். ஏன் ஒண்ணு சொல்லல? அவரு என்ன பண்றது? அப்பா நம்ம மேல ஒரு பிரியம் இல்ல, அவர் நம்மள கண்டுக்கிறது இல்ல. இப்ப யாரு கேள்வி கேட்பா அப்பாவை? யாரு எனக்கு யாரு என்ன இது பண்ணுவான்? இப்ப யாரு நமக்கு இது? அப்போ சுனிதி சொல்றா, பகவான் தான் இல்ல, பகவான் தான் நல்ல புத்தி கொடுக்கும், பகவான் தான் எல்லாம் பண்ணணும், அவருடைய கருணை அதுதான் நம்ம வேண்டி. பகவான் நினைச்சாதான் அவர் தான் நம்ம காப்பாத்துறாரு, அவர் தான் நம்ம பராமரிக்கிறாரு, அவர் தான் பாதுகாக்கிறாரு. இது ஒரு சிறந்த அம்மாவுக்கான அடையாளம். இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மளால இவன் சித்தி பக்கமே போகாத, அவதான் நம்ம எதிரி இல்லையா? யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நம்ம அம்மாவுக்கும் நம்ம அக்காவுக்கும் சண்டை வந்துருச்சு. அப்ப அம்மா என்ன சொல்லுவா? செத்தாலும் இவன் சித்தி வீட்டுக்கு போக கூடாது,
அவன் எவ்வளவு மோசமா நடத்தியிருக்கா, அந்த பக்கமே போயிடாது. அவன் உறவே நமக்கு வேண்டாம். இப்படிதான் நம்ம சொல்லி வளர்ப்பேன். நீங்க பெரும்பாலும் குழந்தைகளை இந்த மாதிரி நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போக கூடாது, அவனை மதிக்காதவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சுனித்தி என்ன சொன்னாங்க, பகவானுடைய கருணை இருந்தா நாங்க அப்படியே நடக்கும். பகவான் தான் பிரார்த்தனை பண்ணணும், நம்ம என்ன செய்யணும். இதுதான் கிருஷ்ணாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எந்த சூழ்நிலையும் இதான் சரணாகி. அவர் சுனித்தி ஒரு கிருஷ்ண பக்தியா இருந்ததுனால அவர் சொன்னா தன் குழந்தைகிட்ட கிருஷ்ணாவே அனுப்புறாரு. அப்போ அப்போ துருவுடைய முதல் குரு வந்து அவங்க அம்மா. குழந்தைய வந்து கிருஷ்ண பக்தி சொல்லி, நீ வந்து கிருஷ்ணன் மேல பக்தி பண்ணு, பகவான் தான் உதவி செய்யும். இப்ப துருவ கிட்ட பகவான் எங்க இருக்காருமா, அது வந்து சத்தியுகம். எல்லாம் ஞானிகளும் யோகிகளும் தியானம் பண்ணுவாங்க காட்டுல, அங்கதான் பகவான் இருக்காரு. அங்க வேணா இருக்கலாம். ஓ அப்போ தியானம் பண்ணா அந்த பகவானை பார்க்க முடியும். இவர் காட்டுக்கு போயிட்டாரு, 5 வயசு குழந்தை. எவ்வளவு வந்து வேகம் இருந்தா கிருஷ்ணரை பார்க்கணும். நம்மளும் காலகாலமா பக்தி பண்றோம், கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது இல்லையா. துருவனுக்கு 5 வயசு, கிருஷ்ணரை பார்த்தே அவனுக்கு பிடிவாதமா இருக்கு. அப்கோர்ஸ் உள்ளுக்குள்ள பௌதிக ஆசை இருக்கு. ஆரம்பத்துல துருவருக்கு பௌதிக ஆசை இருந்தது, ஆனா என்ன இருந்தது, உறுதி இருந்தது. அதான் துருவானா டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். ஜாதசிக்கு திருவம் மிருத்யு திருவம் ஜென்ம மிருத்யு தஸ்மாத் பரிகாரத்தை நத்வம் சோசி. பிறக்கப்பட்ட அனைவரும் இறப்பது நிச்சயம், இறந்தவர் அனைவரும் பிறப்பது நிச்சயம். துருவம்னா உறுதி, கன்ஃபார்ம். சோ அதுல துருவாவோட டிட்டர்மினேஷன் பாருங்க. அடுத்தது முதல்ல துருவாவுடைய சின்சியாரிட்டி, அவரோட சீரியஸ்னஸ், அவரோட டிட்டர்மினேஷன். அம்மா கைட் பண்ணா, நீ போய் கடவுள் வந்து எங்க அவர் கேட்டார், எங்க இருக்காரு வந்து அவரு காட்டுல இருக்கலாம், யோகிகள்லாம் தவம் பண்ணார். போன்னு சொல்லல, இருக்கலாம்னு சொன்னார். போயிட்டு ராத்திரியே போயிட்டு. சின்ன குழந்தை இல்லையா, சின்ன குழந்தை என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பேசும். அது பொம்மையை வச்சு பொம்மைகிட்ட கூட பேசும். இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு அந்த டாய்கிட்ட எல்லாம் பேசி சின்ன குழந்தை. அதுவும் துருவா காட்டுல கேட்டுட்டே போறாரு, மரங்கள்கிட்ட கேட்கிறாரு, விலங்குகள்கிட்ட கேட்கிறாரு, நீ கிருஷ்ணரை பாத்தியா, எங்க இருக்க. அப்ப இந்த சின்சியாரிட்டி பகவான் பாக்குறாரு, என்ன தேடிட்டு இருக்கானே. நீங்க ஒருத்தர் ரொம்ப நாள் தேடுறீங்க இல்லையா, அப்போ ஒரு நாள் தெரிய வருது, என்ன இவ்வளவு நாள் தேடிருந்தீங்களே, ஒரு போன் பண்ணிருக்கலாங்களே இல்லையா. அந்த மாதிரி துருவா வந்து கிருஷ்ணரை தேடுறாரு. அப்போ நான் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும். எனக்கு ஒரு ஆச்சாரியர் வேணும், குரு வேணும். குருக்குடைய கருணை இல்லாம எங்கேயும் பகவானுடைய கருணை. அவ இது வந்து எப்படின்னா ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. கிருஷ்ணனுடைய கருணையால குருவுடைய கருணை, குருவுடைய கருணையால கிருஷ்ணனுடைய கருணை. எப்படி துருவா சின்சியரா இருந்தாரு, கிருஷ்ணன் நாரதர் அனுப்பிச்சு வச்சாரு. நாரதனுடைய வழிகாட்டுல துருவா கிருஷ்ணரை பார்த்தாரு. எப்படி, இதுதான் ரியாலிட்டி. எப்படி துருவா வந்து சின்சியரா இருந்ததுனால என்ன பண்ணாரு, கிருஷ்ணன் நாரதர் அனுப்பிச்சு வச்சாரு. ஓ நாரதர் முயலே, நீங்க அங்க போங்க, அந்த குழந்தை வந்து என்ன பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காரு, போய் என்ன பாக்குறதுக்கான வழி என்ன பாதி தெரியணும்ல. இப்போ நான் காட்டுல போறேன், காட்டுல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இடத்துக்கு போறது பாதை தெரியணும், இல்லாட்டி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அந்த பாதை யாரா காமிச்சு கொடுக்கணும், இந்த வழியா போகணும், இந்த வழியா போகணும். அதுல நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. இப்ப நான் காட்டு வழியா போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்து சொன்னாரு, இந்த வழியா நேரா போங்க, நீங்க சொல்ற இடத்துக்கு போயிடலாம், அது தூரம், இந்த தூரம் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா போங்க. நான் என்ன பண்றேன், முதல்ல சந்தேகப்பட்டேன், இதுல போனா போக முடியுமா. அப்பவே போச்சு, சந்தேகப்பட்டாலும் போச்சு. பாதி வழி வரைக்கும் போயிட்டேன். பாதி வழியில போயிட்டு ரொம்ப தூரமா இருக்கேன், பேசாம திருப்பி போயிடலாமா, போச்சு. உறுதி இல்லை. சந்தேகம் இருக்கக்கூடாது, உறுதி இல்லாம இருக்கக்கூடாது, முயற்சி ரீச் ஆயிடும் இல்லையா. ஒரு 4-5 பேரு ஒரு காட்டு வழியா போறான். போகும்போது ஒரு சும்மா ஒரு உதாரண கதை, ஒரு 4-5 பேர் காட்டு வழியா போறான். ஒரு புதையில, ஏதோ ஒரு புதையில எடுக்கிறதுக்கோ இல்ல தங்க சொல்றதுக்கோ போறான்னு வச்சுக்கோங்க. இதுக்காக ஒருத்தர் வர, அந்த தங்க சொல்றதுல இருந்து அந்த இடத்துக்கு போன ஒருத்தர் வர. அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க 4 பேர், இங்க இருந்து தங்க சொல்றவங்க எவ்வளவு தூரம். ஒண்ணு நீங்க சும்மா ஒரு 300 கிலோமீட்டர் போகணும், போனா நீங்க ரீச் பண்ணிடலாம், பொறுமையா போங்க, அந்த இடத்துக்கு போயிடலாம். முதல்ல இருக்கிற நம்பிக்கை இல்லை, அது என்னங்க இவர் சும்மா ஏதோ சொல்றாரு, நம்ப மாட்டேன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இவன் போகவே இல்லை, முயற்சியே பண்ணல. 2வது ஒருத்தர் என்ன பண்ணா, கொஞ்சம் தூரம் போனா, நம்மளால போக முடியாதுங்க, அது பேசாம திரும்பி போயிடலாம், தங்கும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்.
மூணாவது ஒருத்தன் பாதி வரைக்கும் போனான். போய் டயர்ட் ஆயிட்டு சரி விட்டுறலாம், ஏன் இந்த மாதிரி இது ஏன் போய் கடினமா முயற்சி பண்ண விட்டுறலாம். நாலாவது ஒருத்தன் பொறுமையா போயிட்டே இருந்தா ரீச் ஆயிட்டான், அந்த இடத்துக்கு போயிட்டான். அப்போ அவங்க டிட்டர்மினேஷன், அவனுடைய சின்சியாரிட்டி, அவனுடைய ஃபெய்த் இல்லையா, முதல்ல ஒரு நம்பிக்கை, அப்புறம் இந்த தீவிரமா முயற்சி பண்ணுது, அவனுடைய உறுதி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து. ரைட். அதே மாதிரிதான் ஸ்கூல்ல பசங்க படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிச்சு மார்க் வாங்குறவங்க இருப்பான், பாடல மார்க் வாங்கி பாஸ் ஆகிறவங்க இருப்பான். பாஸ் ஆகிடுங்க வந்து போறோம் அப்படிதான் இருக்கு. அது நம்மளுடைய எஃபர்ட்டை பொறுத்து இருக்கு, என்ன முயற்சி பண்றோம், எப்படி படிக்கிறோம். அதே போல அதே மாதிரிதான் கிருஷ்ணரை நான் வந்து தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாவை நான் பார்க்கணும், கிருஷ்ணரை நான் நேருக்கு நேர் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாத சினிமா நடிகரை பார்க்கறது எவ்வளவு ஆசைப்படுறாங்க. அவரை பார்த்தா ஆஹா ஊரு கத்தி போன் எடுத்து செல்ஃபி எடுக்கணும், அவரோட போட்டோ என்னமோ ஒரு உயிரே ஒரு பெரிய கடவுளே பார்த்த மாதிரி. நீங்க பாருங்க சோசியல் மீடியால எல்லாம் ஒரு சினிமா நடிகர் ஏர்போர்ட்ல போறாரு, ஒரு சினிமா நடிகர் வந்து வெளியில கார்ல வர்றாருன்னா பைத்தியக்கார மாதிரி பின்னாடி வர்றான், பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு தலைவா ஊரு கத்திக்கிட்டே போறான். ஒரு சாதாரண மனிதனை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கும்போது அப்ப பகவானை பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு ஆர்வம் இருக்கும் இல்லையா. ரியாலிட்டி. சோ இங்க ரியாலிட்டியே இல்ல ஜட உலகத்துல, தான் பிரச்சனை. சோ ரியாலிட்டி என்னது, உண்மை என்னன்னா நான் கிருஷ்ணரை பார்க்கறது ரொம்ப ஆர்வம். அது ஆர்வம், அதுக்கான தேடுதல் இருக்கும்போது கிருஷ்ணர் அனுப்பிச்சு வைப்பார். பாருங்க குருவோட லைஃப் எவ்வளவு டீச்சிங், எவ்வளவு லெசன்ஸ், அவ்வளவு ரியலைசேஷன். சோ துருவ மகாராஜா வந்து சொந்த முயற்சினால தேட போனாரு, தேட முடியல, குழப்பமா இருந்தது. ஆனா வைராகி இருக்கு, பார்க்கணும் பகவானை பார்க்கணும். ஃபைனல் என்னாச்சு, நாரதர் வந்தார். சோ குரு வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. குரு வந்த உடனே பகவானை காமிச்சிட மாட்டாரு. முதல்ல நாரதர் டெஸ்ட் பண்ணார். குருவா நீ இந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, 5 வயசு குழந்தை, இந்த காட்டுல என்ன பண்ற, கொடூரமான மிருகம் எல்லாம் இருக்குன்னு பயமா இல்ல. நான் வந்து கடவுளை தேடி போயிட்டு இருக்கேன், கிருஷ்ணரை தேடி போறேன். இப்ப என்ன அவசியம் உனக்கு, இப்ப ஏன் நீ கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிற, நீ சின்ன குழந்தையா இருக்க, போய் ஃபுட்பால் விளையாடுங்க, இப்போ விளையாடு போய். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் விளையாடலாம் மாட்டேன், கடவுளை பார்க்கணும். சரி நீ பார்க்கணும்னா எதுக்காக பார்க்கணும், என் சித்தி என்ன கீழே தள்ளி விட்டா நான் வந்து பார்க்கணும். யாரு சித்தி தானே உனக்கு தள்ளி விட்டா, அதே உனக்கு இவ்வளவு கோவம். அவர் சொல்றாரு எனக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க, நான் கிருஷ்ணரை பார்க்கணும். அந்த உறுதி இருந்து மாறவே இல்லை. நாரதர் சொல்றாரு உனக்கு சின்ன குழந்தையா இருக்க, இங்க வந்து யோகிகள்லாம் இருக்காங்க, இந்த யோகிகள்லாம் பல ஆயிரம் வருஷம் தவம் இருக்காங்க, அவங்களே இன்னும் பகவானை பார்க்க முடியல, நீ எப்படி சின்ன குழந்தை பார்த்துடுவ, நீ இப்ப போயிட்டு வா, நீ பெரிய பையன் ஆயிட்டு வா, கொஞ்ச நாள் போகட்டும், என்ன சொன்னா ஒத்துக்க மாட்டேன். இல்ல நான் பார்க்கணும், ஹெல்ப் பண்ணுங்க, பகவானை பார்க்கணும், சொல்லி கொடுங்க, வழிகாணு. அப்ப நாரதர் சொன்னாரு நீ வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாம சொல்லிடுது, பக்தி பண்ணா அவனுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்தும். துருவர் என்ன பண்ணாரு, யமுனா நதிக்கரையில உட்கார்ந்துட்டு மதுவன் இருக்கு, யமுனா நதி 12 வனத்துல ஒரு மதுவன், அந்த மதுவனத்துல யமுனா நதிக்கரையில உட்கார்ந்துட்டு ஓ நமோ பகவதே வாசுதேவாய பகவான் நாம சொல்லிட்டே இருக்கு, சாப்பிடாம தூங்காம. அது துருவன் பண்ண தவறுலாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏகாதசி நீ சாப்பிடாம இருந்தாலே பெரிய விஷயம். மாசத்துல 2 ஏகாதசி வருது, அந்த 2 ஏகாதசி நம்ம சாப்பிடாம இருந்தா பெரிய விஷயம். துருவன் வந்து முதல் மாசம் அந்த காட்டுல இருக்கிற பழங்களை மட்டும் சாப்பிடாரு. பழம்னா எல்லா காட்டுலயும் ஆப்பிள் ஆரஞ்சுல கிடைக்குது, அது குரங்குகள் சாப்பிடுற பழம், சாதாரண பழங்கள் தான் கிடைக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டாரு முதல் மாசம். 2வது மாசம் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு, வெறும் கீரைகளை இலைகளை மட்டும் சாப்பிட்டாரு. 3வது அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சாரு. 4வது மாசம் அதையும் நிறுத்தி வெறும் காற்றை மட்டும் சுவாச்சாரு. 5வது மாசம் அதுவும் கிடையாது. எப்படி வெறும் உள்ள இருக்கிற காற்றிலேயே உயிர் வாழ்ற, நம்ம உடம்புல 5 விதமான வாயு சுழல் இருக்கு, பிராணா அப்பானா பிதானா பியூனா சமானா. இந்த காற்று சுழற்சியை வச்சுக்கிட்டே வெளியிலிருந்து காற்றை சுவாசிக்காம நாங்கள் உயிர் வாழ முடியும். அதுதான் அதையோட அப்படி பண்ணி துருவாவுடைய அந்த தபஸ்யா இருக்கு இல்லையா, அவர் வந்து பூமியோட பாரமாயிட்டாரு, ஹெவி ஆயிட்டாரு. மகிமா அனிமா மகிமா லகிமா அஜிதா அஷ்டமா சித்தி இருக்குல்ல, துருவா பிகம் ஹெவி.
எல்லாம் தாங்க முடியல. பூமியோட பூமியை வந்து பூமியோட கனமாயிட்டு தேவரெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணாங்க பகவான்கிட்ட. யாரோ அசுரன் தான் தவம் பண்ணிட்டு இருக்கான் போய் அப்படி பயம் வந்துருச்சு. இந்த தேவருக்கு அடிக்கடி பயம் வந்துடும். யாராவது தவம் பண்ணா பயந்துட்டு எங்க வந்துருவானோ, சுத்தத்துக்கு வந்துருவானோ. இந்த தேவர்கள் எல்லாம் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. பிரபு, இந்த பையன் யார் என்ன அசுர குழந்தை இருக்கும் போல இருக்கு, பயமா இருக்கு. ஒண்ணும் பயந்துக்காத, என் பக்கத்துல தான் நீ போன. அப்போ இந்த எவ்வளவு லெசன் இருக்கு இதுல. பக்தி தொண்டால ஒரு உன்னதமான உண்மையான ஆன்மீக குரு நாரதருடைய வழிகாட்டுல பக்தி தொண்டு பண்ணி 6 மாசத்துல குரு வந்து கிருஷ்ணர் நேர பார்க்கல. அருண மூடி தவம் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் வந்து கூப்பிடுறாரு, துருவா துருவா. யாரும் கூப்பிடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அவர் உள்ளுக்கு இருக்கிற இதே பரமாத்மா வெளியில பாக்குறாரு. இவ்வளவு நாள் எந்த பரமாத்மா உள்ள தியானம் பண்ணாரோ அவர் வெளியில பாக்குறாரு. 4 கரத்தோட பகவான் நிக்கிறாரு துருவ முன்னாடி. வனமாலி கதி விஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமா நாராயணன் விஷ்ணு வாசுதேவோ வாசுதேவ கிருஷ்ணர். மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துடைய கழுத்துல கௌஸ்துவமணி. குருவருக்கு வார்த்தையே வரல. எப்படி வார்த்தை? இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம், திடீர்னு ஆன்மீக குரு வந்து நிக்கிறார். எப்படி எப்படி வார்த்தை வரும்? அவரை வரவேற்று கூட வார்த்தை வராது. அப்படி கண்ணீர் தான் வரும். நமக்கு பிரியமானவங்க சரி ஆன்மீகத்தை விட்டுருங்க, பௌதியத்தை எடுத்துக்கீங்க. ஒரு பையன் வந்து வெளிநாட்டுக்கு ஒர்க் பண்றாரு, ஆர்மியில இருக்கான். திடீர்னு ஒன்னோட சொல்லாம வந்துட்டான் வீட்டுக்கு. காலையில் அடிக்கிறான், கதவை திறந்தா பையன் நிக்கிறான். அவங்களுக்கு வார்த்தை தான் வரும். சரி என்னடா ஒரு மெசேஜ் கூட போறான், திடீர்னு வந்துட்டேன். ஒரு கை உடனே காலம் உடனே என்ன பேசணும்னு தெரியாது. எப்படி முதல்ல உள்ள கூப்பிடணும்னு கூட தெரியாது பௌதிகத்துல பார்த்தாரு. அப்ப கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு துருவ மகாராஜா தன் மனம் தூய்மை அடைந்து அவர் பகவானை நினைவுல இருக்காரு. அவருக்கு பகவான் எப்படி பகவானை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. துருவனு கண்ணெல்லாம் கலங்கி அவருக்கு பிரார்த்தனையே வரல. பகவானுக்கு பிளஸ் பண்ணாரு. பகவானுடைய ஆசீர்வாதம் துருவ 5 வயசு குழந்தை அற்புதமான பிரார்த்தனை, அற்புதமான பிரார்த்தனை. நான் தான் இப்ப பேசின வரணையா, எனக்கு எந்த வரம் வேணாம். துருவா நீ கேளு, என்ன வரும் உனக்கு? பகவான் கேட்கிறாரு, நீ வந்து நீ கேட்கறத நான் கொடுக்குறேங்கிற. பிரம்மாவோட பெரிய பதவி வேணுமா? ஓகே, ரெடி டு டூ தட். கிருஷ்ணர் கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா துருவன் சொன்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. எப்படி புரிஞ்சுது? துருவர் சொல்றாரு, நான் வந்து உடைஞ்சு போன கண்ணாடி துண்டை தேடி வந்தேன், எனக்கு வைரக்கல் கிடைச்சிருக்கு. உடைஞ்சு போன கண்ணாடி துண்டை தேடி போறதுக்கு வைரக்கல் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? கண்ணாடி துண்டு மேல கவர்ச்சியே இருக்காது. வைரக்கல் இருக்கும்போது கண்ணாடிக்கு யாரா போவாங்களா? அந்த மாதிரி துருவர் சொல்றாரு, பகவானே எனக்கு உங்க மேல உள்ள தூய பக்தி கிடைச்சிட்டு எனக்கு நீ பௌதியத்துல ஒண்ணும் வேணாம். எனக்கு ஒண்ணு வரணையாச்சு, இந்த வரம் கூட நான் கேட்கல. கிருஷ்ணரை பார்த்ததுமே துருவர் சாட்டிஸ்ஃபைடு. பிகாஸ் கிருஷ்ணரை பார்த்ததும், அதாவது துருவ மகாராஜா பக்தி தொண்டுனால தூய்மை அடைச்சார். இந்த பக்தி தொண்டுனால தூய்மை அடைச்சதுனால துருவனுடைய இதயத்துல, துருவன் இதயத்துல இருந்த அந்த பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல் இதெல்லாம் போயிடுத்து. பக்தி தொண்டுனால துருவன் தூய்மை அடைஞ்சதுனால அந்த தூய்மையான பகவானை நேர்ப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். உள்ளம் தூய்மை அடையாம உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானை உணர முடியாது, வெளியில பகவான் வந்தாலும் உணர முடியாது. இல்லையா? நீ பேசிட்டு இருந்தோம், எல்லாரும் முன்னாடி கிருஷ்ணர் போயிட்டு தான் இருக்காரு. துவாரகையில் இருக்காரு, அஸ்தினாபுரத்துக்கு போனாரு, எல்லாம் மதுரா. யாரால உணர முடிஞ்சது? கிருஷ்ணர் பரம புருஷோத்தமான முழுவதும் இருக்கிறார். அவர் முன்னாடி நடந்து போறாரு. கம்சன் சிசுபாலன் ஜெராசன் பார்க்க உணரவே முடியாது. கம்சன் கிருஷ்ணர் மரண ரூபத்துலதான் இருக்கு. கம்சன் சிசுபாலன் ஜெராசன் கந்தபுத்திரன் காளையவனன் துரியோதனன் இவருக்கு முன்னாடிதான் கிருஷ்ணர் நடந்து போனாரு. அந்த பரம புருஷோத்தமனார் உணர முடியலையே. எப்படி உணர முடியும்? ஏன்னா இதையும் தூய்மை இல்லை. அதே சமயம் பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, வசுதேவ தேவி இவங்க எல்லாம் பார்க்க முடியாது. கோபர்கள், கோபிகள், மதுராவாசிங்க இதையும் தூய்மையா. யார் இதையும் பரிசுத்தமா இருக்கோ அவரும் கிருஷ்ணன் தன்னை வெளிப்படுத்துவாரு. அப்ப நான் பரிசுத்தம் அடையாம கிருஷ்ணரை பார்க்கணும்னு நினைச்சா இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன? சோ அதனால ஒரு பக்தன் கிருஷ்ணனுடைய கருணையை நம்பி இருக்கு. அதுதான் சரணாகதி. எப்பவுமே கிருஷ்ணரையே நம்பி இருக்கிறதா சரணாகதி. நம்பினா கைவிடப்பட. கிருஷ்ணர் நம்பிட்டு இருந்தா கைவிடப்படும்.
என்ன நடக்குது? பிரம்மாவுடைய மைண்ட்ல என்ன இருக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. பிரம்மாவுடைய மனதில் என்ன இருக்கு? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் மூன்று உலகம் புகழப்படும். இதுதான் ஒரு தூய பக்தருடைய விருப்பம். ஒரு தூய பக்தருக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே கிடையாது. அவர் ஒரே குறிக்கோள் பகவானே நாம ரூப குணாதிசயங்கள் புகழப்படும். இது எங்க இருந்து? நித்யானந்த பிரபுத்திலிருந்து ஆரம்பிக்கும். நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு? அந்த குடிகாரர்கிட்ட கூட போய் சொன்னாங்க, சைத்தன்ய மகாபுருடைய நாமத்தை சொல்லுங்க. ஏன்னா இந்த குடிகாரக பக்தர் ஆனான்னு என்ன ஆகும்? ஜெகாய் மதாய் வந்து டிவோட்டி ஆயிட்டான்னு என்ன ஆகும்? இல்ல இல்ல, ஜெகாய் மதாய் சைத்தன்ய மகாபுருடைய நாமத்தை சொல்லி சைத்தன்ய மகாபுருடைய பக்தர் ஆனா என்ன ஆகும்? சைதன்ய மாவு புகழ் கிடைக்கும் பாருங்க. சைதன்ய மாவுடைய கருணையால இந்த ஜெகாய் மதாய் போன்ற கீழலையான ஆத்மா கூட பக்தர் ஆயிட்டாங்களே. அதுதான் நித்யானந்த குடிகாரர்கிட்ட போய் சொன்னாங்க. நித்யானந்த ஏன் குடிகாரர்கிட்ட போய் சொன்னாங்க? மகாபுடைய கருணை இவ்வளவு கிடைக்கும். மகாபுடைய பெருமை மகிமை இந்த உலகம் முழுது பரவும். இல்லாட்டி ஏன் பக்தர் அவ்வளவு சிரமப்படணும்? ஏன் பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை இந்த உலகம் முழுது பிரச்சாரம் பண்ணணும்? ஏன் அதுக்கு அவ்வளவு சிரமம் மேற்கொள்ளணும்? ஏன் வந்து பக்தி சித்தாந்த மாற பிரபுபாதர் வந்து மேற்கத்திய நாட்டுக்கு போக சொல்லணும்? ஏன் பிரபுபாதர் வந்து அந்த வயதான காலத்துல பல்வேறு அசௌகரியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இதை செய்யணும்? சைத்தன்ய மாவட்ட புகழ் போறவங்க முழு உலகத்திலயும் தூய பக்தி. எங்க போனாலும் சைத்தன்யம் அப்படி நாம ஜெபிக்கப்படணும், புகழ் பாடப்படணும். அதான் ஒரு தூய பக்தி விருப்பம். பிரம்மாவுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு பகவான் புரிஞ்சுட்டாரு. பிரம்மா என்ன ஆசைப்படுறாரு? பகவான் முழு உலகத்தில் வழிபடப்படணும், புகழப்படணும். பிரம்மரை போன்ற தூய பக்தரோ அல்லது அவருக்கு சீடப்பரம்பில் வந்த பக்தரோ பகவானின் புகழானது பிரபஞ்சம் முழுவதுமான எல்லா உலகங்களிலும் எல்லா உயிரிழத்தும் பரவ வேண்டும் என்றே எப்பொழுதும் விரும்புகிறார். மற்றபடி ஒரு பக்தருக்கு எந்த விருப்பம் ஆசையும் கிடையாது. பிரபாருக்கு வேற என்ன ஆசை இருக்கு? பிரபாருக்கு வேற ஒரு ஆசை. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? பிரம்மாவை போல எந்த மனிதனும் என்னை வணங்கினால் நான் அவனது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். நானே அனைத்து வரங்களும் அவனுக்கு தலைமையான வரங்களுக்கும் தலைமை. வரதராஜ் கிருஷ்ணன் வந்து வரதராஜ். கிருஷ்ணர் வரதராஜரா இருக்கனால ஒரு பக்தனுக்கு எல்லா வார்த்தையும் அவர்கள் கொடுக்க முடியும். அப்ப எல்லா வார்த்தையும் கிருஷ்ணர் கொடுக்க முடியும்னா அப்ப பக்தனை என்ன வர கேட்கணும்? அதான் என்ன சொன்னார் கடைசி வரையில சொன்னார். பகவான் உன்னத அன்பு தொண்டுடன் தொடர்புடைய அனைத்து விருப்பங்களையும் நிச்சயம் நிறைவேற்றுவார். பக்தி தொண்டு சம்பந்தமா நம்ம என்ன ஆசைப்பட்டாலும், நான் விருந்தாவன் போகணும், நான் மதுரா போகணும், நான் பத்ரிநாத் போகணும், நான் முக்திநாத் போகணும் ஆசைப்பட்டா பகவான் நிறைவேற்றுவார். ஆனால் பக்தர் அல்லாதவர் அவரை மிகச்சிறந்த முறையில் பிரார்த்தித்தாலும் அவரின் சகல எண்ணங்களை அவர் ஒரு நாளும் நிறைவேற்ற மாட்டார். ஒரு நாள் பாத்தீங்களா? பக்தர் எதுக்கு ஆசைப்படணும்? நம்ம யாத்திரை போக ஆசைப்படலாம், நல்ல பிரசாதம் சாப்பிட ஆசைப்படலாம், சத்சங்கத்துக்கு ஆசைப்படலாம், பகவான் நிறைவேற்றுவார். ஆனா பௌதிகமான விஷயங்களை பகவான் நிறைவேற்ற மாட்டார். ஏன்னா அதை கொடுத்து அந்த பக்தனை இழக்க பகவான் தயாரா ஒரு நாளும் நிறைவேற்ற மாட்டார். அதனால டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. அது நல்லதா எடுத்துக்கணும். ஏன் வந்து கிருஷ்ணருக்கு பௌதிக வசதி கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா கிருஷ்ணர் வந்து இந்த பிரிவிலேயே நான் அழைச்சு போக முடிவு பண்ணிட்டாரு. ஒருவேளை பௌதிக வசதியெல்லாம் வந்தா நான் கிருஷ்ணர் மறந்துடுவேன். அதனால கிருஷ்ணர் வந்து அவாய்ட். ஏன்னா கிருஷ்ணாவுடைய பிளான் என்ன நமக்கு தெரியாது. நம்ம ஒரு திட்டம் வச்சுட்டு கிருஷ்ணர் போய் பிளான் பண்ணிட்டே இருக்கும். அது நடக்கவே செய்யாது. சில நடக்கலாம், நடக்காம போகும் இல்லையா? ஒரு பக்தனுக்கு கிருஷ்ண செல்வத்தை கொடுக்கலாம், ஒரு பக்தனுக்கு கிருஷ்ண செல்வத்தை எடுக்கலாம். ரெண்டுமே அனுகிரகம் தான். எப்படி அது? பலி மகாராஜ் வந்து எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டாரு. சுதாமாவுக்கு செல்வத்தை கொடுத்தாரு, பாண்டவருக்கு செல்வத்தை கொடுத்தாரு. ஆனா பலிட்டு இருந்து எடுத்துக்கிட்டாரு. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? பலிக்கும் தூய பக்தி தொண்டு கிடைச்சது, பாண்டவரும் தூய பக்தியில் இருந்தாங்க, சுதாமாவும் தூய பக்தியில் இருந்தாரு. ஏன்னா எந்த பக்தனுக்கு கொடுத்தா அவன் மாற மாட்டான்னு தெரியும், அவனுக்கு கொடுப்பாரு. எந்த பக்தனுக்கு எடுத்தா அவன் சன்னாதி அவனும் அப்படி எடுத்துக்குவாரு. சியாரம் அனுகிரகனானி அரே தத்தனம் சன். என் ப்ரோபா ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இருந்தாரு, என் பிசினஸ் இப்படியே போயிட்டு இருந்தா இந்தியாவில நம்பர் 1 பணக்காரன் ஆயிட்டு.
பிரபுபாடைய பிசினஸ் வந்து கொடி கட்டி பறந்தது. அலகாபாத்ல, அலகாபாத், டெல்லி, மெயின் சிட்டில எல்லா ஊர்கள்லயும் பிரபுபாடைய பார்மசிட்டி வந்து ரொம்ப பெரிய பிசினஸ். ஒரு நாள் எல்லாம் சடனா அப்படியே போயிடுச்சு, எல்லாம் நஷ்டமாயி போச்சு. இதே நிலைமையில போயிருந்தா பிரபு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருப்பார் இந்தியாவில். முதல் தரம் பணக்கார லிஸ்ட்ல முதல்ல இருந்திருப்பாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அதை விட ஒரு பெரிய சேவை கொடுத்திருக்காரு. ஆமா, இப்போ அவர்தான் சிறந்த செல்வந்தர். என்ன பண்ணாரு? நிறைய புனித நாமத்தை, என்னது, தானத்திலேயே சிறந்தது கிருஷ்ணரை கொடுக்கிறது, கிருஷ்ண பக்தி கொடுக்கிறது. அப்ப அந்த சொத்தை வந்து கிருஷ்ணர் பிரபுபாடு கொடுத்திருக்காரு. அதனால பகவானுக்கு தெரியும் எந்த பக்தனுக்கு கொடுத்தா அவன் பக்தி விட்டு போக மாட்டான், எந்த பக்தனுக்கு எடுத்தா அவன் பக்திக்கு வருவான், எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால பகவான் பக்தனுக்கு கொடுத்தாலும் நன்மை, பக்தனுக்கு எடுத்தாலும் நன்மை, அவர் கையால் ஒருத்தர் காப்பாற்றப்பட்டாலும் நன்மை, அவர் கையால் ஒருத்தர் கொல்லப்பட்டாலும் நன்மை. கிருஷ்ணனுடைய செயல தோஷமே கிடையாது. ஏன்னா அவர் முக்குழந்து காப்பாற்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ண. கங்கா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ ஏதாவது கேள்வி இருக்குங்களா?